மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் கையுங்காலமாக சிக்க வேண்டிய தருணம் வரப்போதுங்க. ஏன்னா நம்ம வக்கீலம்மா இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த ஒரு உண்மையை ரஞ்சிதா கிட்டேருந்து வர வச்சிடணும், அவள் உண்மையிலே பொய் சொல்லியிருக்கா அப்படின்ற உண்மையை வரப்போகிற எபிசோட்லேயே நம்ம எல்லாரும் பார்த்துருப்போங்க. ஏன்னா நம்ம அரவிந்த் சார் ஜூஸ் கொடுத்து அதில் மயக்க மருந்தை கடந்து இந்த மென்டலியே நம்ம ரஞ்சிதாவை கூட்டிகிட்டு வந்து சைக்காலஜி மூலிமா எல்லா உண்மையுமே வர வச்சிடலான்னு ரொம்ப நல்லாவே ஒரு சத்திய திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு தருணத்தில் இந்த ராஜேஸ்வரிக்கு எப்படியும் இந்த ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவசேனா மேடம் இந்த ரஞ்சிதா கிட்ட எல்லா உண்மையுமே கேட்டுட்டு இருக்காங்க. ரஞ்சிதா உண்மையை சொல்லு, நீங்கள் விஜய் மேலே ஒரு பொய் சாட்சி தானே சொல்லியிருக்கீங்க, உண்மையிலே நீங்கள் அந்த ஒரு கொலையை பார்க்கல தானே, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் தானே ஆயிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற தருணத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் இந்த ராஜேஸ்வரியும் போலீஸும் வந்துட்டாங்க. உண்மையிலே பார்த்தீங்களா வரப்போகிற எபிசோடில் நம்ம எல்லாருக்குமே பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்க போதுங்க. ஆனால் எப்படியாச்சும் இந்த ரஞ்சிதா எல்லா உண்மையுமே சொல்லிடணும். நம்ம விஜய் சாருக்கு அந்த ஒரு கொலைக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, உண்மையிலே விஜய் சாரோட ஒய்ஃப் சூசைட் அட்டென்ட் பண்ணல, இவங்க ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தாங்க அப்படின்ற உண்மையும், அதே சமயம் கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜய் சார் நிரபராதி அப்படின்ற உண்மையை எல்லாருக்கும் தெரிய கண்டிப்பாக நம்ம விஜய் சாரும் மல்லியும் ஒன்று சேரணும் அப்படின்றது மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம தேவசேனா மேடம் இந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க போகிறது கிடையாதுங்க. ஏன்னா அரவிந்த் சார் இப்போ எந்த ஒரு உண்மையுமே தெரியாமல் ரொம்பவே பரிதாப நிலைமையில் இருக்க போகிறாங்க. எப்படியாச்சும் இந்த ஒரு உண்மையை வர வச்சோம்னாங்க இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை கூட்டிகிட்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுத்து நம்ம ரஞ்சிதா கிட்ட எல்லா ஒரு உண்மையுமே சொல்லிட்டு இருக்குங்க. ஆனால் ஒரு வகையில் இந்த ஒரு வலையில் நம்ம ரஞ்சிதா நம்ம அரவிந்த் சார்கிட்ட சிக்கிட்டாங்க. ஏன்னா உண்மையிலே நம்ம அரவிந்த் சார் நம்ம ரஞ்சிதாவை காதலிச்சுட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு உண்மை நம்ம ராஜேஸ்வரிக்கு நம்ம ரஞ்சிதா மறைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கதிரேசனும் இந்த நிஷாவும் நம்ம ராஜேஸ்வரி மலை மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ரஞ்சிதா சொன்ன ஒரு பொய்யினால் விஜய் திரும்ப ஜெயிலுக்குள்ளே இருக்கான் அப்படின்ற உண்மையை அவங்க அவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுட்டு இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதுக்கு முன்னாடியே நம்ம மல்லியும் இந்த தேவசேனா மேடமும் எல்லா உண்மையுமே வர வச்சுட்டு நம்ம விஜய்க்கு அந்த ஒரு கொலைக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, உண்மையிலே நம்ம விஜய் சார் நிரபராதி அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணுங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மல்லி இப்போ நரசேசத்தில் கெட்ட போட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் இந்த ராஜேஸ்வரிக்கு எப்படி இந்த ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கணும் நம்ம யாருக்குமே சொல்லலையே, நம்ம சொன்னது மனோகரனுக்கு தான். மனோகரனுக்கு சொன்னதுனால ஒட்டு கேட்டுட்டு இந்த ராஜேஸ்வரி இருப்பாளா அப்படின்னு எல்லாருக்குமே பயங்கர டவுட்டாக இருக்குங்க. ஆனால் அதுதாங்க கிடையாது. ஏன்னா இந்த மனோகரன் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் மாப்பிள்ளை தம்பி விஜயை காப்பாற்றணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை தட்டிக்கங்க.